வணக்கம். ஒரு முழு புக்க ஒரே ஒரு வீக்கெண்ட்ல எழுதி முடிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, முடியும். அதுவும் ஏஐ உதவியோட. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு முழு புக்க அதுவும் 2 நாள்லயா? கேட்கறதுக்கே ஏதோ நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனா நாம ஏஐய ஒரு பார்ட்னரா வச்சுக்கிட்டா இது நிஜமாவே சாத்தியம்தான். வாங்க அது எப்படின்னு பாத்திரலாம். யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் ஒரு புக் எழுதணும்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். மாச கணக்குல, சில சமயம் வருஷ கணக்குல கூட ஆகும். ஆனா இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு அந்த முழு ப்ராசஸுமே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ இது ஒரு ஸ்பீடான டீம் ஒர்க் மாதிரி. சரி, அப்போ இந்த வீக்கெண்ட் சேலஞ்ச நாம எப்படி ஜெயிக்க போறோம்? ஓகே, வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முதல்ல நமக்கு ஒரு தெளிவான கோல் வேணும். அந்த கோல் என்னன்னா, இந்த வார இறுதிக்குள்ள ஒரு சின்ன புக்க உருவாக்கி அதை பப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தான் முக்கியமா தேவை. ஒன்னு ஒரு பக்கவான பிளானிங், இன்னொன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ். ஓகே, இந்த மேஜிக்கை நிகழ்த்துற அந்த சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் ஏஐ கோரைட்டர் சிஸ்டம். இந்த முழு சிஸ்டமுமே ரொம்ப சிம்பிளான மூணு விஷயத்தை அடிப்படையா வச்சு தான் வேலை செய்யுது. ஆனா இந்த மூணுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், நம்ம புக்குக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் தேவை. எந்த ஒரு நல்ல புக்குக்கும் சில அடிப்படை விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஆனா இதுல இருக்கிற உண்மையான சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா? நாம ஏஐக்கு கொடுக்கிற கமெண்ட்ஸ் தான். அதாவது நாம சரியான ஆர்டர்ல தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஏஐக்கு கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு சின்ன ஐடியாவை எப்படி ஒரு முழு புக்கோட அவுட்லைனா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, மனப்புரிதல் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படிங்கிற டாபிக்ல ஒரு புக் உருவாக்க போறதா வச்சுக்கலாம். முதல் ஸ்டெப், நாம ஏஐ கிட்ட என்ன கேட்கணும்னா, நீங்க ஒரு அனுபவமான எழுத்தாளர் மாதிரி யோசிச்சு நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 சப் டாபிக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்ட உடனே ஏஐ என்ன பண்ணும் தெரியுமா? சட்டுன்னு ஒரு 10 சூப்பரான சப்டாபிக் ஐடியாஸை லிஸ்ட் போட்டுடும். இதுல ஏஐயோட பவர் என்னன்னா, நமக்காக யோசிக்கிற வேலையை அதுவே செஞ்சு நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துது. ஓகே, சப்டாபிக்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன? டைட்டில். ஒரு புக்கோட டைட்டில் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் மக்களை படிக்க தூண்டும். அதனால அடுத்ததா ஏஐ கிட்ட இந்த புக்குக்கு ஒரு 10 நல்ல டைட்டில் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம இப்ப என்ன கேட்க போறோம்னா, இப்போ நாம முடிவு பண்ணின டாபிக், டைட்டில், சப்டைட்டில் எல்லாத்தையும் வச்சு இந்த புக்குக்கு ஒரு முழு அவுட்லைன் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இதுதான் நம்ம புக்கோட மொத்த ஸ்கெலிட்டன். கேட்ட உடனே ஏஐ நமக்கு ஒரு முழுமையான லாஜிக்கலான ஒரு அவுட்லைனை கொடுத்துடும். இன்ட்ரோடக்ஷன்லேருந்து முடிவுரை வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கணும், அதில் என்னென்ன பேசணும்னு ஒரு பக்காவான பிளான் நம்ம கையில் இருக்கும். அவுட்லைன் ரெடி. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது உள்ள இருக்கிற கண்டென்ட்டை உருவாக்கணும். இங்க தான் ஏஐ ஒரு ஆர்கிடெக்ட் வேலையிலிருந்து ஒரு ரைட்டர் வேலைக்கு மாறுது. முதல்ல இன்ட்ரோடக்ஷன். ஒரு புக்குக்கு இன்ட்ரோ எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அதுதான் ரீடர்ஸை உள்ள இழுக்கணும். அதனால ஏஐ கிட்ட என் புக்குக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஏஐ கொடுக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் சும்மா ஏதோ வார்த்தைகளை கோர்த்த மாதிரி இருக்காதே, அது இந்த ப்ராஜெக்டோட மொத்த தத்துவத்தையுமே அழகா விளக்கும். அதாவது மனதை புரிஞ்சுக்கிற ஒரு உலகமும் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படிங்கிற இன்னொரு உலகமும் எப்படி ஒன்னு சேருதுன்னு சொல்லும். இதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது இந்த மைண்ட் ஏஐ பார்ட்னர்ஷிப். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம யூஸ் பண்றது சாதாரண சாட்பாட் மாதிரி இல்ல. இதுக்கு பேரு குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. இது என்ன பண்ணும்னா, நாம கொடுக்கிற ஒரு பெரிய சிக்கலான வேலைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு ஒரு டீம் மாதிரி வேலை செஞ்சு முடிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, சாட் ஜிபிடி மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கூட பேசுற ஒரு பார்ட்னர் மாதிரி. ஆனா இந்த குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படி இல்ல. அது ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயீஸ் டீம் மாதிரி, நம்ம கண்ணுக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல நமக்காக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கும். அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷனோட வேலை என்ன, ஏஐயோட வேலை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது தான். 2 பேருக்கும் தனித்தனி ரோல்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டும் ஒன்னு சேரும்போது தான் ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ உருவாகுது. இத இன்னும் சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும்னா, நம்ம மனசு தான் கம்பெனியோட சிஇஓ. ஏஐ தான் அந்த சிஇஓட்டு கீழே வேலை செய்யற ஒரு சூப்பரான டீம். விஷன் நம்ம கிட்டேந்து வரணும், எக்ஸிகியூஷன் ஏஐ பார்த்துக்கோ. சரி, இது எல்லாத்தையும் எப்படி ஒரு வீக்கெண்ட்ல முடிக்கிறது? இதோ அதுக்கான ஒரு 3-day ஆக்ஷன் பிளான். வெள்ளிக்கிழமை நம்ம புக்கோட ஐடியா, டைட்டில், அவுட்லைன் எல்லாத்தையும் முடிவு பண்ணிடணும். சனிக்கிழமை முழுக்க முழுக்க கண்டென்ட் எழுதுறதுல கவனம் செலுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் எடிட் பண்ணி சரி பார்த்து பப்ளிஷ் பண்ணிட வேண்டியதுதான்.
இப்போ இந்த முழு சிஸ்டமும் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க பார்த்துட்டீங்க. இது வெறும் இபுக் எழுதுறதுக்கான ஒரு முறை மட்டும் இல்ல. இது உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு ஐடியாவையும் நிஜமா மாத்துறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்போ இந்த இன்ஜினை வச்சுக்கிட்டு நீங்க எதை உருவாக்க போறீங்க?